மெம்பர்ஷிப் டிரைவ் செப்டம்பர் 2 துவங்கியிருக்கு பார்ட்டி. அதில் நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுடன் சேர்ந்து மெம்பர்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதில் செப்டம்பர் 2 டோர் டு டோர் போய் மெம்பர்ஷிப் செய்யறது ஒரு முறை. அதை தவிர வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாகவோ இல்லை வெப்சைட் மூலமாகவோ தனிநபர் மெம்பர்ஷிப்பில் சேர முடியும். இதை தவிர கட்சி பிரிண்டட் ஃபார்ம்ஸோட இல்லை அந்தந்த வீட்டுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ போய் மெம்பரில் சேர்க்கறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. அதில் பாகமாக தான் இன்னைக்கு நான் கோயம்புத்தூரில் சூலூர் பக்கத்தில் போய் மெம்பர்ஷிப் டிரைவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதை தவிர ஒரு மேஜர் சிஎஸ்ஆர் ட்ரிவன் ப்ரோக்ராம் ஒன்று, பெண்களுக்கு தையல் மிஷின் வழங்கும் ஒரு சிஎஸ்ஆர் ட்ரிவன் ஆக்டிவிட்டி நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் வானதி அம்மா அவங்க தொகுதியில் வச்சுருந்தாங்க. அவங்க தொகுதியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வால்பாறை இல்லை கிணத்துக்கடுவா அந்த பக்கத்துலேருந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ட்ரைனிங்கும் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தையல் மிஷினும் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் செஞ்சவங்களும் இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ இது 2 மேஜர் முயற்சிக்கோசமும். இதை தவிர முக்கியமாக பிரதானமாக பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இ சிறு குறு மத்திய ரகமாக இருக்கக்கூடிய தொழில்களுக்கு இந்த பட்ஜெட்டில் விசேஷமாக 7 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எம்எஸ்எம்இ ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த பட்ஜெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த 7 அம்சங்களை எடுத்து எம்எஸ்எம்இ கிளஸ்டரில் போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு முயற்சி ஆரம்பித்தேன். அது உதய்பூருக்கு முதல்ல போனோம். எம்எஸ்எம்இ மினிஸ்டரும் என்னோட வந்திருந்தார் அந்த மீட்டிங்கில். உதய்பூரில் ஒரு பெரிய கிளஸ்டர் இருக்கு, அது ராஜஸ்தான், சவுத் ராஜஸ்தானில் இருக்குங்க. அப்படியே ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் போகணும்னு விரும்பி நான் அந்த முயற்சி ஆரம்பித்தேன். அதை தவிர சிட்பி, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, எம்எஸ்எம்இ கோசம் ஏற்படுத்தப்பட்ட பேங்க். அவங்க டைரக்டா எம்எஸ்எம்இஸ்க்கு பணம் கொடுக்கலாம், இல்ல மீதி இருக்கக்கூடிய பேங்க்ஸ் மூலமா கூட எம்எஸ்எம்இக்கு ஃபண்ட் பண்ணலாம். அந்த நிறுவனத்தை பத்தியும் பட்ஜெட்ல நாங்க சொல்லியிருந்தோம். எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி மூலமாக, மத்திய அரசில் இருக்கும் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி மூலமாக எங்கெல்லாம் எம்எஸ்எம்இ கிளஸ்டர் அவங்க அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ, கிட்டத்தட்ட 163 மேஜர் கிளஸ்டர்ஸ் இருக்கு எம்எஸ்எம்இ கிளஸ்டர். அந்த எம்எஸ்எம்இ கிளஸ்டர்லயே சிட்பி பேங்க் ஓபன் பண்றதுக்கான முயற்சி செய்து அதன் மூலமாக சிறு குறு தொழிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பணம் வரவு செலவு அந்த சைக்கிளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பணம் லெண்ட் பண்றதுக்கு சிட்பி டைரக்டா பண்ணினா அனுகூலமா இருக்கும். ரேட்டும் குறையும், ஈஸியா அவங்க பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு லெண்ட் பண்ணவும் முடியும். அதனால சிட்பி கூட அந்த 7 அம்சங்கள்ல ஒரு அம்சம் பட்ஜெட்ல சொன்னது எம்எஸ்எம்இ கோசம் வெளியிடப்பட்ட தகவல்ல 7ல் 1 சிட்பி எங்க எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் இருக்கோ அங்க பிரான்ச் ஓபன் பண்ணணும் அப்படின்னு. போன வருஷம் தான் இங்க கோயம்புத்தூர்ல குறிச்சிங்கிற இடத்துல ஓபன் பண்ணியிருந்தோம் பிரான்ச் சிட்பி. இது அந்த சிட்பியோட பிரான்ச்சோட ப்ரோக்ரஸும் எப்படி இருக்கு, கோயம்புத்தூர்ல நல்லா நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் சிட்பி பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும், அதன் மூலமா தொழிலுக்கு சீக்கிரத்தில் கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடைக்கும்ன்றதுனால அந்த முயற்சியும் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு வந்தோம். கொடிசியாவோட நம்ம 2014 பலவிதமான தொடர்பு நம்மளுக்கு கொடிசியா மூலமா இருக்கு. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இங்க தான் ஆரம்பிச்சோம், டிஃபென்ஸ் ஹப் இங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க ஐடெக்ஸ் மூலமா எத்தனையோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உதவிக்கரங்கள் கொடுத்திருக்காங்க, அதுலயும் சிட்பியோட பங்கு இருக்கு. அதனால கொடிசியா நேத்திக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் நல்ல தொழிலதிபர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் விசாரிக்கணும்னு ஒரு முயற்சி செய்தோம். அதுவும் முதல் முறையா கோயம்புத்தூர்ல அந்த முயற்சி செய்தோம்.
மினிஸ்டர் வந்து எல்லார்கிட்டேருந்து மெமராண்டம் வாங்கிட்டு போறது ஒரு முறை, அங்க டெல்லியில போய் அதை பரிசீலனை பண்ணி எதை என்ன மாதிரி நடத்திட்டு போனோன்றத ஒரு பழக்கமா எல்லாரும் வச்சுட்டு நல்லது. இந்த முறை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் கோயம்புத்தூர் கோசம் பண்ணோம். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க அதிகாரிகளை மந்திரி வரத்துக்கு முன்னாடியே வர சொல்லி அந்த மெமராண்டம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அவங்க சந்தேகத்துக்குரிய பதில்களையும் கொடுத்துட்டு, அதை தவிர கொஞ்சம் வேற ஏதாவது டிசிஷன் எடுக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அது மேல இன்னும் கிளியரா அவங்களே காதால கேட்டாங்கன்றதுனால அந்த பாலிசியை ஏற்படுத்துற சமயத்துல அவங்களால புரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய கோரிக்கைகளை அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட 8 குரூப்ஸ், அதாவது ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், இன்கம் டாக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், லெதர் அப்படின்னு ஒரு 7-8 குரூப், அதை தவிர ஒரு பேங்க், 2 மேஜர் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்கோட சிஎம்டிஸும் வந்திருந்தாங்க. அவங்க நான் அந்த கொடிசியா மீட்டிங் போறதுக்கு முன்னாடி எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு பிரீஃபிங் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 hour 10 minutesக்கு பிரீஃபிங் எடுத்துக்கிட்டேன். எப்படி ஒவ்வொரு லெதர்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க, டெக்ஸ்டைல்ல என்ன ப்ராப்ளம் சொல்றாங்க, இல்ல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளே ஈஸியா தீர்த்துடலாம்னா அதை பண்ண முடியுமா, இப்போ இல்ல பாலிசியில மார்ப்பு எடுத்துட்டு வரணுமா, எல்லாத்தையும் விவரமா எனக்கு சொன்னாங்க நேத்திக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கொடிசியா மீட்டிங்ல நான் போய் அட்டென்ட் பண்ணேன். ஸோ ரஃப்லி 2 நாள்ல செய்த நடவடிக்கை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இட்ஸ் அப் டு யூ. அவங்க ஜிஎஸ்டி பத்தி கூட அதிகாரி அனுப்பியிருந்தாங்க. ஜிஎஸ்டி அதிகாரி கிட்ட அவரும் அவங்க தரப்புல, அந்த ஹோட்டல்கள் தரப்புல அவங்களும் அந்த அவங்களோட ரிக்வெஸ்ட் மெமராண்டம் கொடுத்திருந்தாங்க. அவர் கேள்வி கேட்கல, பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டாக்ஸ் இல்லைங்க, ஆனா பன்னுல கிரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டா இருக்கு, இதெல்லாம் எங்க கம்ப்யூட்டரால ஏத்துக்க முடியல, கம்ப்யூட்டரே திணறுதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமா பேசினார். ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தை இப்ப தமிழ்ல புழக்கத்துல இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா காதால கேட்கறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒண்ணு இல்ல, அவரோட ஸ்டைல்ல அவர் பேசுறாரு. ஆனா எங்க டீடைல்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட 1 வருஷமா அதுல டீடைல்டா ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்க என்ன ரேட்டு போடணும்ன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீடைல்டா ஆராய்ச்சி பண்ணுது. அந்த அமைச்சர்களின் குழுமத்துல பலதரப்பட்ட மாநிலங்கள்லேருந்து, அதாவது பிஜேபி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாம கம்யூனிஸ்டா இருக்கலாம், பிஜேடியா இருக்கலாம், இல்ல இப்ப பிஜேடி இல்ல காங்கிரஸா இருக்கலாம், அப்படி எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா மாநிலத்திலேருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதுல குரூப்ல இருப்பாங்க. அவங்க எப்படியா இருந்தாலும் டீடைல்டா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு அதை பத்தி இந்த ரீசெண்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்ல கூட நான் சொன்னேன். அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன் எடுப்போம்னு. ஸோ இந்த செய்தி வெளிப்படையா வெளியில இருந்தாலும் பிளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பத்தி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும், அவர் பெரியவர், தொழிலில் ரொம்ப நாளா இருக்காரு, கேள்வி கேட்டாரு. ஆனா அதுக்கு நான் அங்க பதில் கொடுக்கல. உங்க மூலமா நான் இப்ப பதில் சொல்றேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமா பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமா இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமா கிடைக்கும். பாத்தீங்களா, ஊருக மாமிய கேள்வி கேட்டாரு, அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமா ஃபாலோ பண்றதுக்கும் மக்கள் மீத கடுமையா ரேட் இல்லாம இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு பதில். இருங்க, ஜிஎஸ்டி என்ன ப்ராப்ளம்ங்க? எதுல? இல்லைங்க, அவர் ரா மெட்டீரியல் சொல்றாருங்க. ஒரு நிமிஷம் வரேன், ஒரு நிமிஷங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பல்வேறு பிரச்சனையை சந்திச்சு வராங்க. அவங்க இதெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறாங்க.
சரிங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்துக்கும் போது இந்த ரிக்வெஸ்டையும் பார்த்துக்குவாங்க. அதுக்கு எம்எஸ்எம்இ மூலமா வர மெமராண்டமையும் நாங்க தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு தான் எடுக்கிறோம். அது என்னோட பார்வைன்றது தனிப்பட்ட பார்வை ஒண்ணுமே இல்லைங்க. ஜிஎஸ்டியை பத்தி தயவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீனியர் பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு எல்லாத்தையும் உடனே சோசியல் மீடியால, உங்களை நான் சொல்லல, சோசியல் மீடியால போடுறதுனால உடனே பாத்தீங்களா ஜிஎஸ்டி மோடி எடுத்துட்டு வந்தாரு, மோடி தான் போட்டு இங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாரு, தமிழ்நாடு ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட், இங்க இருக்கிற தொழில்கள்லாம் சின்ன சின்னது, அதை போட்டு தமிழ்நாட்டிலேருந்து மந்திரி கூட அங்க ஒரு உறுப்பினரா இருக்காரு. ஒவ்வொரு மாநிலத்தோட அமைச்சர்களும் பைனான்ஸ் மினிஸ்டரும் அதுல உறுப்பினர். எந்த ஒரு டிசிஷனும், நான் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு, இந்த 7 வருஷத்துல எந்த ஒரு டிசிஷனும் எதிர்ப்புக்கு இடையே பாஸ் ஆகல, கன்சென்சஸ்ல பாஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு நபர் கூட அதற்கு எதிர்மறையா பேசின மாதிரி ஒரு டிசிஷன் நாங்க எடுக்கல. எடுத்த டிசிஷன் எல்லாரும் ஒத்துக்கிட்ட டிசிஷன் தான். ஒரே ஒரு முறை லாட்டரி பத்தி பேசிட்டு இருந்த போது முன்னாடி இப்ப இருக்கிற அமைச்சர் கூட இல்லைங்க, கேரளா அமைச்சர் ஒருத்தர், இல்ல எங்க ஸ்டேட்ல நாங்க இப்படிதான் டாக்ஸ் பண்ணுவோம், எங்களுக்கு ஹையஸ்ட் ரேட் 28 தான் இருக்கணும், இல்ல எங்களுக்கும் அதிகாரம் இருக்கணும், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அப்ப ஒரு சமயம் தான் அவரு, நாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், அவர் இல்லைங்க என்னால ஒத்துக்க முடியாது, நீங்க என்னோட டிசென்ட்டை ரெக்கார்டு பண்ணிக்கோங்க, ஆனா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டார். அதை தவிர இன்னைக்கு தேதி வரைக்கும் அது ரேட் விஷயமாகட்டும், இல்ல இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் விஷயமா இருக்கட்டும், என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஜிஎஸ்டியில எல்லாரும் சேர்த்து தான் எடுக்கிறோம். அதுல அந்த கவுன்சில் அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்கும் போது மாத்திரம் இல்ல, அந்த விஷயம் 3-4 லேயர் தாண்டி வருது. ஃபிட்மெண்ட் கமிட்டி, லீகல் கமிட்டி எல்லாரும் பரிசீலனை பண்ணிட்ட பிறகுதான் எடுத்துட்டு வராங்க. அந்த கமிட்டியிலயுமே அதிகாரிகள் மாநிலத்திலிருந்தும் மத்திய அரசுல இருந்தும் இருக்காங்க. சோ அங்க யாரும் எந்த ஒரு மந்திரியும் தனிநபரா டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால தயவு பண்ணி ஜிஎஸ்டி பத்தி எழுதுற நீங்கள்லாம் ரொம்ப சீனியர் பத்திரிகையாளர்கள் விஷயத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு தயவு பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. யார் கேக்குறாங்க? சீனிவாசன் கேக்குறது என்னன்னா, ஸ்வீட்டுக்கு ஒரு இது கொடுக்குறீங்க, காரத்துக்கு இது கொடுக்குறீங்க, ஒரே மாதிரி யூனிஃபார்மா நீங்க கொடுங்க அப்படின்னு. அதான் அவங்க அந்த கமிட்டி ஆராயிட்டோம். அதை நான் கொடுக்கறேன் கொடுக்கல நான் ஒன்னும் சொல்லிங்க. ஏற்கனவே அவங்க ஏதோ ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய முறை கொடுத்திருக்காங்க. அவங்க மாத்திரம் இல்ல, நாடு முழுவதுல இருந்து கொடுத்திருக்காங்க. அந்த கமிட்டி அதை பரிசீலனை பண்ணுதுன்னு நான் சொல்றேன். இதுவரைக்கும் பரிசீலனை பண்ணி ஏதாவது மாற்றம் பண்ணிருக்காங்க? நிறைய மாற்றத்துக்கும் இப்ப கூட லேட்டஸ்ட், உங்களுக்கு எல்லாம் இந்த லேட்டஸ்ட் விஷயத்து மேல ஒரு பற்று இருக்குன்றதுனால உதாரணத்துக்கு சொல்றேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது மேல ஐயா எங்க ஹெல்த்துக்கு மேல இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அது மேல போய் நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்களே அப்படிங்கிறாங்க. நான் பார்லிமெண்ட்லயும் இதே கேள்வி கேட்டேன். ஜஸ்டிஃபை பண்ணி கேட்கல, அட் த சேம் டைம் இது ரைட்டு தப்புன்னு கூட சொல்ல. எல்லா மாநில கட்சிகளும் எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க, பிஜேபிக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாரும் மாநில மக்களவையில, மோடி அரசு எப்படி நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் போட்டுட்டீங்க? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியில இருந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் இருந்திருக்கு. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒவ்வொரு மாநிலத்திலையும் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் இருந்திருக்கு. அது அப்படியே சப்சியூம் ஆச்சு, இங்கே ஜிஎஸ்டி ஆயிடுச்சு. அது சரி, இங்க ஜிஎஸ்டி வந்த பிறகு குறைச்சிருக்கு ரேட் பல விதத்துல. பட் ஜிஎஸ்டி வந்த பிறகு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது நீங்க குறைக்கலாம் இல்ல? இப்போ சரிங்க, மந்திரிகள் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். இந்த தரம் சர்ச்சைக்கும் வந்துச்சு. சர்ச்சைக்கு வந்த போது சில மாநிலங்கள் சொன்னாங்க, நீங்க யாருக்கு கொடுக்கணும், தனிநபர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கணுமா, இல்ல குரூப் இன்சூரன்ஸ்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு டாக்ஸ் இல்லாம பண்ணணுமா? சில பேர் சொன்னாங்க, இல்லைங்க இது 18ல இருந்து 12 பண்ணலாமா, இல்ல எப்படி, அதையும் விசாரிக்கணும், டிஸ்கஸ் பண்ணுங்க. சில பேர் சொன்னாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரம் கொடுத்தா போருமா, இல்ல எல்லாருக்கும் கொடுக்கணுமா? எங்க மந்திரிங்க இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க,
அது எல்லாருக்கும் பதில் கொடுத்து, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பதில் கொடுத்து, கமிட்டி அவங்களுக்கு பதில் கொடுத்து, அதுக்கப்புறம் மந்திரிகள் ஆலோசனை பண்ணி சரி நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு டிசிஷன் எடுப்பாங்க. இத உடனே நம்ம அவங்க பார்லிமெண்ட்ல கேட்ட உடனே நாங்க பதில் கொடுத்து நாங்க உடனே குறைக்கல அப்படிங்கிறது நம்ம யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. அந்த கவுன்சில் இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்கு, எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு, எல்லாருக்கும் ஓட்டதிகாரம் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஓட்டை பயன்படுத்தாம பொதுப்படையா எல்லாரும் ஒத்துக்கிட்டு சுமூகமா நடந்துட்டு இருக்கிற அந்த கவுன்சில். அதனாலதான் இப்போ ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் நான் கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். அதனாலதான் இப்போ இந்த விஷயமும் நான் உதாரணத்துக்கு எதுக்கு சொன்னேன்னா, இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்லிமெண்ட்ல இத்தனை எழுப்பின பிறகும் அப்படிங்கும்போது கமிட்டி ஆலோசனை பண்ணிக்கிட்டு அதுல எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க, பதில் வரட்டும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதனால இப்ப இந்த விஷயத்துல உப்பு காரம் இனிப்பு எல்லாத்துக்கும் டாக்ஸ் என்ன இது முடிவு எடுக்க முடியாத இத்தனை நாளா கொடுத்திருக்காங்க. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது அதுவும் கச்சாவா இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் ஒரே ரேட்டா அப்படின்னும் கேக்குறாங்க. அது அங்க ஃபுல் டிஸ்கஷன் ஆன பிறகு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. விவசாயிகளுக்கு பாதிக்காத வகையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பருத்தி மீதான இறக்குமதி 11% ரெடியூஸ் பண்ணி கொடுங்க லாங் பெண்டிங் ரிக்வெஸ்ட் சொன்னாங்க. லாங் பெண்டிங் இல்லைங்க, நேத்தி தான் பார்த்தாங்க, நேத்தி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நானே அந்த விஷயத்துல பண்ணி கொடுத்திருக்கேன். அதுவுமே விவசாயிகளுக்கு பாதிக்காம ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் அந்த பருத்தி பயிர் வெளியில வராத காலகட்டத்தில் கொடுங்கன்னு சொல்லி அப்ப பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப திருப்பி அதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு இப்பதான் கேட்கும். ரொம்ப நாளா இல்ல, இப்பதான் சீசன் கூட இப்ப இல்ல. அதான் பார்க்கலாம். அது சிர்ஃப் எங்களோட மினிஸ்டர் இல்ல, எல்லாரையும் கேட்கணும் இல்லைங்களா. பம்ப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 18 ல இருந்து 12 கேட்டிருக்காங்க கம்மி பண்ண சொல்லி. மேக்ஸிமம் பம்ப் யூஸ் பண்றது அக்ரிகல்ச்சர்னால ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக கொடுக்க முடியல அப்படின்னு பிரச்சனை இருக்கு. இன்னொரு பக்கம் குஜராத் போன்ற வட மாநிலங்களுக்கு பில் இல்லாம சப்ளை ஆகுது, அதனால எங்களுக்கு ப்ராப்ளம். இருங்க ஒரு நிமிஷம். நான் இல்லைங்க, நீங்க சொல்றதுல நம்ம இல்லைங்க, எல்லாத்தையும் நீங்க அள்ளி போட்டு குப்பையா சாரி 10 விதமான விஷயத்தை சேர்த்து போட்டுட்டு இல்லைங்க ஒரு உங்க கேள்வி எனக்கு குப்பைன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு இதையும் போட்டு அதையும் போட்டு என்கிட்ட பதில் கேட்கும்போது நான் எந்த ஒண்ணுத்துக்கு பதில் சொல்றேன்றத பொறுமையா நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருந்தா நான் பதில் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே பதிலா கொடுங்கன்னா நான் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட மாதிரியா இல்ல எல்லாத்தையும் நிராகரிச்ச மாதிரியா? இதெல்லாம் கொஞ்சம் பைனான்ஸ் இல்லைங்க, நீங்க கேள்வி ஃபுல்லா கேளுங்க, மனசுல வச்சுக்கோங்க. இதை நான் சொல்றது ஃபைனான்ஸ் ரிலேட்டட் விஷயம், டாக்ஸ் ரிலேட்டட் விஷயத்துல குத்து மதிப்பா பதில் நான் சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் விலாவரியா பதில் கொடுப்பேன், பொறுத்துக்கோங்க, கேளுங்க. 12% பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ஸ் கேட்கறாங்க. கம்ப்யூட்டர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்து அக்ரிகல்ச்சர் பீப்புள்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு போதுமான அளவு கொடுத்த வாங்குற அளவுக்கு ரேட் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும் போது அது இப்போ 18 ல இருந்து 12 குறைக்கணும் அப்படிங்கிற ரொம்ப நாள் டிமாண்ட் இன்னும் அப்படியே டிமாண்டாவே இருக்குது. இதுக்கு ஏதோ பேசியிருக்காங்களா இல்ல ஃபியூச்சர்ல எதிர்பார்க்க? மீதி ஸ்டேட்ல இல்லீகலா ஜிஎஸ்டி இல்லாம விற்கிறாங்க, அதனாலையும் கூட இம்பாக்ட் ஆகுதுன்ற ஒரு விஷயத்தை நீங்க சேர்த்தீங்க இல்லைங்களா? நீங்க சேர்த்தீங்களா இல்லைங்களா? இல்ல, அந்த கேள்வி முதல்ல கேட்ட போது நீங்க இதை போட்டீங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பம்ப்ஸ் வந்து அதாவது ஜிஎஸ்டி நாங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம், ஆனா பில்லு கள்ளச்சந்தையில வருது, அதனால எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்கிற விஷயத்தை கம்ப்யூட்டர்ஸ் சொல்லிருக்காங்க. தடுக்கிறது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. வேற இதோட சம்பந்தப்பட்ட கேள்வி ஒண்ணு இருக்கா இல்ல விஷயம் இருக்கா? இல்லைங்கல்ல, சொல்றேன். அதனாலதான் நான் சொன்னேன், அம்சம் ஒவ்வொரு அம்சத்தையும் இதுல சேர்க்கறீங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த அம்சத்துல நான் பதில் கொடுக்க முடியும். ஜிஎஸ்டிக்கு தவிர வெளி அம்சங்களால இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அது மேல கண்ட்ரோல் நான் இல்ல, அது மேல ஜிஎஸ்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லீகலா யாரோ பண்றாங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு உதாரணத்துக்கு திருப்பி சொல்றேன், கோவில்பட்டி, அந்த விருதுநகர், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகாசி, அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த தீப்பெட்டி தொழில இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ப்ராப்ளம் வருது. என்ன மாதிரி ப்ராப்ளம் வருதுங்க? சைனால இருந்து சீப் இம்போர்ட் வந்துருது, நாங்க எங்களால பண்ண முடியல, சரி இம்போர்ட் மேல நாங்க டியூட்டி போட்டுறோம் அப்படின்னு போடுறோம். டியூட்டி போட்ட பிறகும் வருது, அவங்களே தான் சொல்றாங்க. எங்க இருந்து வருதுங்க? இப்படிதான் யாரையாவோ இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அந்த இம்போர்ட் பண்றது நான் போர்ட்ல தடுத்து நிறுத்த முடியும், தடுத்து நிறுத்துறேன். ஆனா அந்த கண்டெய்னர் வேற ஏதோ மேல
பஞ்சு நூல் இல்லை பிளாஸ்டிக்கு இல்லை ஏதோ ஒரு சாமான் வச்சுட்டு அடியில் இதை வச்சு எடுத்துட்டு வராங்க. அதை அப்புறம் எடுத்துட்டு வந்த பிறகு சிகரெட் லைட்டரை இங்கே ஜாயின் பண்ணிக்கிறாங்க, லைட்டரை விற்கிறாங்க. அதன் மூலம் தீப்பெட்டி தொழிலுக்கு நிறைய ரோதனை நடக்குது. இப்போ நான் கஸ்டம்ஸை பற்றி நான் பதில் சொல்ல முடியும் தீப்பெட்டிக்காரங்களுக்கு, இல்லைங்க நான் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நஷ்டம் ஆகக்கூடாது. ஆனால் கள்ள மார்க்கெட்டில் தீப்பெட்டிக்கு பதிலாக லைட்டர் இங்கே நுழைஞ்சிடுச்சுன்னா ஸ்டேட் லெவல் மார்க்கெட்டை தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, குஜராத் மாத்திரம் இல்லை, எந்த மாநிலமானாலும் அந்த கள்ள பொருள் வரதை யார் தடுத்து நிறுத்தணுங்க? அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால நான் ஜிஎஸ்டி பற்றியோ கஸ்டம்ஸை பற்றியோ நான் பதில் கொடுக்குறேன். இந்த ரிக்வெஸ்ட் வந்திருக்கு பம்ப் செட் போல, அது அவங்க ஃபிட்மெண்ட் கமிட்டி லீகல் கமிட்டி 2 கமிட்டியும் பரிசீலனை பண்ணிட்டு தான் கமிட்டிக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. வேளாண் சம்பந்தப்பட்ட 6000 ரூபாய் மாசம் கூட்ட முடியும். அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இல்லை, நிறையா பட்டியலில் வந்து விவசாயிகள் வேட்பாளமாக விட்டுட்டாங்க அரசாங்கத்தில் அப்படின்றாங்க. அந்த கண்காணிப்பு குழு ஏதாவது வச்சு அதை பற்றி ஆய்வு செய்வாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கேட்குறாங்க. ஏன்னா 70-80 லட்சம் விவசாயிகள் இருக்கும், ஆனால் இந்த கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகளோட பட்டியலே மத்திய அரசு பக்கம் போகல இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த பட்டியலை மத்திய அரசுக்கு கொடுக்குது, மத்திய அரசு அதுக்கப்புறம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. இன்னும் விவசாயிகள் அந்த லிஸ்ட்ல சேராம இருக்காங்கன்னா நான் வேணா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கிட்ட அந்த விஷயத்த சொல்றேன், அவர் எப்படி முடிவு இருக்காருன்னு பார்ப்போம். நான் கேட்கறேங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தான் கேட்கணும். தமிழ்நாட்டில் வந்து 5.6 crores வந்து மொத்தம் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் கோவை மாவட்டத்தில் வந்து 20 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க. இந்த டேட்டா கரெக்டாக தான் 5.6 தான் நம்மளுக்கு பாப்புலேஷன். நீங்கள் பேசுனதில் வீடியோவில் நீங்கள் நேற்று MSMEல பேசுனீங்க. ஆமாங்க, 5.6 crores வந்து தமிழ்நாடு முழுக்க முத்ராவளம் கொடுத்துருக்கு. சரி, கோவை மாவட்டத்தில் மட்டும் 20 லட்சம் பேருக்கு 13,180 கோடி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. பேங்க் மூலமா வந்த டேட்டா நான் டபுள் செக் பண்ணி வேணா சொல்றேன். பேங்க் மூலமா வந்த டேட்டா தாங்க. அது சரியா இருக்கா மேடம்? 5.6 crores பேருக்கு நான் அதுக்கு தான் சொல்றேன், நான் டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நான் நேத்திக்கு பேசின போது சொன்னேன் இல்லைங்களா? கோவை மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை 34 லட்சம் பேர் மேடம். 20 லட்சம் பேருக்கு முத்ரா லோன்ங்கிறது வந்து ஒரு ஏத்துக்கவே முடியாது. சரி, இல்ல நான் விசாரிச்சு சொல்றேங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆல் இண்டியா முத்ரா நான் திருப்பி சொல்றேன், நேற்று சொன்னதே 49.5 crore அக்கவுண்ட்ஸ், அவங்களுக்கு 29.76 lakh crores கொடுத்துருக்கோம். lakh crores 29.76 lakh crores, அதாவது 29 லட்சம்னு வச்சுக்கோங்க, இல்ல 30 லட்சம் வச்சுக்கோங்க, கோடி கொடுத்துருக்கோம் ஆல் இண்டியா. தமிழ்நாடு முத்ரா அக்கவுண்ட் நம்பர் சொல்றேன், அக்கவுண்ட்ஸ் 5.6 crore தமிழ்நாட்டில் முத்ரா அக்கவுண்ட்ஸ். அதுல 3 லட்சம் கோடி டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் கொடுத்தது 20 லட்சம், 20 lakh பிளஸ் முத்ரா அக்கவுண்ட்ஸ், 20.5 lakhs அப்படி இருக்கும். நான் டெசிமல் பாயிண்ட் இதுல போடல. 20 lakh பிளஸ் 20 லட்சம் சில்ட்ரன் வச்சுக்கோங்க, 20 point something, 20 லட்சம் முத்ரா அக்கவுண்ட். அவங்களுக்கு 13,180 கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு கோயம்புத்தூருக்கு மாத்திரம். அதுதான் சொன்னாங்க நேற்று ராத்திரி. அதை நான் வேணா விசாரிச்சு சொல்றேன். நான் கேட்டு சொல்றேன், உங்களுக்கு கேட்டு சொல்றேன், வெரிஃபை பண்ணிருப்பேன். PIL has been seeking direction from the center to bring fuel and GST. Seeking direction from the center. Direction from. கோர்ட் டைரக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்கன்னு PIL ஆயா? இல்ல நீங்க சொல்லுங்க, எனக்கு ஃப்ரம் எங்க இருந்து வருதுன்னு புரியல. கோர்ட்ல கேட்டிருக்காங்க என்னன்னு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க வந்து GST குள்ள கொண்டு வாங்க. கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல, நான் வேணும்னே கேட்கறேன், புரிஞ்சுக்கிறது கேட்டுக்கிறேன், பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி கேட்கல நீங்க சொல்லக்கூடாது இல்லைங்களா? எனக்கு புரிஞ்சுக்கிறது. கோர்ட்ல PIL போயிருக்காங்க, கோர்ட்டை மத்திய அரசுக்கு ஒரு ஆணை கொடுங்க, GSTல பெட்ரோல் எடுத்துட்டு வாங்கன்னு.
கோர்ட்ல விஷயம் எப்படி போச்சோ எனக்கு தெரியாது. ஆனா அதுலேருந்து செப்பரேட்டா நான் சொல்றேங்க. ஜிஎஸ்டியில பெட்ரோல் டீசல் ஆல்ரெடி இருக்குது. ஜிஎஸ்டி லான்ச் பண்ண போதே அந்த சட்டத்துல பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு எனேபிளிங் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனேபிளிங் ப்ரொவிஷன் கொண்டுட்டாங்க. அதாவது எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கிட்டு பெட்ரோலும் டீசலும் ஜிஎஸ்டிக்கு வரணும்னு சொன்னப்போ எவ்வளவு ரேட்ல வரணும்ன்றத ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ண உடனே சட்டத்துல மாறுதல் அப்ப பண்ண தேவையில்லை. அதுக்கு முன்னையே நாங்க மாறுதல் பண்ணி வெயிட் பண்ணிருக்கோம். நீங்க கொடுங்க, ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லாரும் ஒப்புதல் கொடுத்து இந்த ரேட்ல போடுங்கன்னா அந்த ரேட்டை சட்டத்துல சேர்த்துருவோம். அதனால எங்க சைட்ல இருந்து ஜிஎஸ்டிக்கு ஆல்ரெடி எனேபிளிங் பண்ணிட்டோம். பெட்ரோல் டீசல் எப்ப வேணா வரட்டும். ஸ்டேட்ஸ் ஒத்துக்கிட்டு ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து இப்ப நம்ம பிரெட்டுக்கு பன்னுக்கு ரேட் இல்ல எக்ஸாம் பண்ணிட்டோம், கிரீமோட இருக்கிற பண்ணுக்கு இவ்வளவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் சொன்ன உடனே அது வந்துடும். சீக்கிரத்தில் வந்துடும், சீக்கிரத்தில் வந்துடும். அதுக்கு நிறைய ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். What about it now? No, wait a minute. More than me, MLA வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசினாங்க. அந்த டைம்ல அரேஞ்ச் பண்ணாங்க, வர சொன்னாங்க, கமிட்டி வந்துச்சு. கமிட்டி வந்து இங்க கோப்ராவை பத்தி பேசிட்டு போனாங்க. போன பிறகு அங்க கோப்ரா வேலைக்கு என்ன பண்ணணும்ன்றத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேதிக்கு ஃப்ரெஷ்ஷா என் கையில ஒன்னும் இல்ல. அப்ப கதையை சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் அதை ஒத்துக்கிட்டேன். சொல்லுங்க. Well, I don't know if any state has come forward to say just put it in. மேக்ஸிமம் எல்லாம் இல்லைங்க. ரஃப்லி நான் சொல்றேன் 27 இல்லைங்க, அப்படி நான் பார்க்கல. I saw it by department. ஜிஎஸ்டிக்கு எவ்வளவு வந்துச்சு 26, டெக்ஸ்டைலுக்கு எவ்வளவு வந்துச்சு 23, குத்துமதிப்பா சொல்றேன். அந்த மாதிரி மெமராண்டம் ரிலேட்டட் டு த டிபார்ட்மெண்ட் பார்த்தேனே தவிர செக்டரை பார்க்கல. ஆஃப்டர் ஐ கோ பேக் ஐ டூ தட் ரிசர்ச். ஒரு நிமிஷங்க, நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, மீதி பேருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு டாப் 3 ப்ராமினன்ட்டா இருக்குது, நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம்ங்கற பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல, ஆக்ஷன் எடுக்கலாம்னா எல்லாத்துலயுமே ஆக்ஷன் எடுக்க முடியும். நிறைய வந்துச்சு. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். அப்படி எப்படி? இல்ல ஒரு தடவை திருப்பி சொல்லிடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசுற மாதிரி இருக்குங்க. ஒரு நிமிஷம். எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யார் குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா வம்பு கேட்கல. கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களே இப்பேற்பட்ட புரியாமையை வெளிப்படுத்துறாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. இப்போ பத்திரிகையாளர்களா நீங்க கேள்வி கேட்கறீங்க, என்ன அவங்க சொல்றத நீங்க கேட்கறீங்க, தப்பு ஒண்ணும் இல்லைங்க. ஆனா ஜிஎஸ்டியில தமிழ்நாட்டில் வருவாய் நிறைய இருக்கு, மத்திய அரசுக்கு கொடுக்கறாங்க. முதல்ல அதே தப்பு. ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சில் இருக்கு, அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கலெக்ட் பண்ற ஒவ்வொரு வரியும் 50% சென்டருக்கு, 50% ஸ்டேட்டுக்கு போயிடுது. எங்களோட வர 50%ல திருப்பி 41% ஸ்டேட்டுக்கு போகுது. சோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க, 100 ரூபாயில கிட்டத்தட்ட 72 ரூபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மத்திய அரசுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க? இங்க ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்க அதை எடுத்துட்டு போய் எங்க யாருக்கு கொடுக்கறோம்? வர 100 ரூபாயோட பங்கு ஆல்ரெடி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. 50 ரூபாய் எங்களுக்கு வருது, 50 ரூபாய் உங்களுக்கு போகுது. எங்களுக்கு வர 50 ரூபாயுமே 41% அங்க ஸ்டேட்டுக்கு போகுதுங்க. சோ எங்களுக்கு மிஞ்சறது எவ்வளவு பாத்துக்கோங்க, 39 ரூபாய் மிஞ்சது. மீதி எல்லாம் இங்க போகுது, ஸ்டேட்ஸ்க்கு போகுது. நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு நான் சொல்லல. சோ அந்த
இருங்க ஒரு நிமிஷம், அதான் வரேன். நீங்க எல்லாத்தையும் ஈஸியா பைலப் பண்ணிடுறீங்க. புரிஞ்சுக்கோங்க, விஷயத்தை புரிஞ்ச பிறகு நீங்களே கேளுங்க. ஸோ ஸ்டேட்டுக்கு போயிடுது. அந்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அந்த 50 + 41 எத்தனை ஒரு ஸ்டேட்டுக்கு போனோன்றத ஃபார்முலா கொடுக்கறது ஃபைனான்ஸ் கமிஷன். அது இன்னொரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவங்க சொன்ன ஃபார்முலா பத்தி, அவங்க சொன்ன ஃபார்முலா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நான் கொடுக்க வேண்டிய கடமை என் மேல இருக்கு. அதை நான் குறைக்கவோ கூட்டவோ எனக்கு அதிகாரம் இல்லை. இது ஸ்டேட்டுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இப்ப வர பங்கு எங்களுக்கு சரி போகாது, நாங்க நிறைய கொடுக்கறோம், அதனால எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் போய் உட்காந்து சொல்லுங்க, நீங்க கொடுக்கற ஃபார்முலேஷன் எங்களுக்கு ஒத்து வராதுங்க, எங்களுக்கு இப்படி இருக்கு விவகாரம், எங்களுக்கு நீங்க குறைச்சு கொடுக்குறீங்க, மீதி ஸ்டேட்டுக்கு நிறைய கொடுக்குறீங்கன்னு சொல்லிக்கங்க. அப்போ நான் இன்னும் ஒரே வருஷம் இந்த விஷயத்தோட பேசும்போது நம்ம மனசுல வச்சுக்கணும் சில ஃபேக்ட்ஸ். கொங்குக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது பங்கு, எங்க கொங்கு பங்கு ஜாஸ்தியா இருக்கணும்னு நீங்க சொல்லிக்கங்க. லாஜிக்கல் தாங்க. அந்தந்த மாவட்டமும் தன்னுடைய ரெவென்யூ பார்த்துக்கிட்டு எனக்கு வர வேண்டியது இவ்வளவு, எனக்கு அவ்வளவு கொடுக்கல நீங்க ஸ்டேட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கணக்குலயே நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் பெரம்பலூரோ விருதுநகரோ ராமநாதபுரமோ தூத்துக்குடிக்கோ எவ்வளவு பணம் போகும்? எல்லாம் கோயம்புத்தூருக்கு தான் வரணும், இல்ல சென்னைக்கு தான் போகணும். ஸோ அந்த பிரின்சிபலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டே பேசணும். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன்ல போய் உட்காந்து சொல்லுங்க, நீங்க கொடுத்த ரேட்டு கரெக்ட் இல்லைங்க, அதை மாத்தி கொடுங்கன்னு கேளுங்க. ஆனா அவங்க கொடுத்த ரேட்டு படி நான் கொடுக்கறேன் இல்லையான்றத கேள்வி எங்க வேணா கேளுங்க. நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்கறேன், இல்ல கோர்ட்டுக்கு போறீங்கன்னா தாராளமா போங்க, நான் எடுத்து சொல்றேன். ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னதுல ஒரு பைசா குறைஞ்சிச்சா இல்ல காலதாமதமா வந்துச்சா என்ன கேளுங்க. காலதாமதம் என்ன, சில சமயம் நான் அட்வான்ஸா 2 மாசம் கொடுக்க வேண்டியது முதல் மாசமே கொடுத்துடுறேன். அதனால எங்கேயோ வருத்தம், எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு எல்லாத்துக்கும் மோதியே அப்படின்னா நடக்காதுங்க. பொறுப்புள்ள அரசு பொறுப்போட பேசணும். பொறுப்புள்ள அரசு தனக்கு வரக்கூடிய வருமானத்தை பார்த்துக்கிட்டு சரியா இருக்கா இல்லையான்றது யோசிச்சுட்டு பார்த்துட்டு பேசணுங்க. சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்லிடக்கூடாது. அதாவது ஒவ்வொரு இருக்குன்னா கவுன்சில்ல இருக்கிற ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் இதை எதிர்க்கிறது இல்லை, பட் ஸ்டேட் வந்து இதை எதிர்க்குதுன்னு எதை இந்த மாதிரி, அதாவது விமர்சனங்களை வைக்கிறது. நீங்க 2 விஷயத்தை மிக்ஸ் பண்றீங்க. கவுன்சில்ல ஜிஎஸ்டியை பத்தி விஷயம் பேசும்போது நான் கவுன்சிலுக்குள்ள எல்லா டிசிஷனும் கன்சென்சஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னேன். அது விஷயம் வேற. இப்ப நீங்க எல்லாம் கேட்கறது எந்த கேள்வி? இல்லைங்க ஒரு நிமிஷம். நீங்க கேட்கிற கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் கொடுத்த பதிலையும் சொல்றேன். நீங்க ஜிஎஸ்டி பத்தி கேளுங்க, நான் திருப்பி சொல்றேன். மொத்தமா வரக்கூடிய டாக்ஸ் வருமானம் எங்களுக்கு, நாங்க கொடுக்கிற டாக்ஸுக்கும் எங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் சரியா இல்ல, எங்களுக்கு குறைச்சலா வருதுன்ற அந்த ஆர்குமெண்ட்ல ஜிஎஸ்டி வருமானமும் சொல்றேன், இன்கம் டாக்ஸும் டைரக்ட் டாக்ஸையும் சொல்றேன். நீங்க ஜிஎஸ்டி பத்தி கேட்க வேண்டியது கேளுங்க. என்ன சொல்றாரு மேடம், பழனிவேல் தியாகராஜன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நீங்க சொல்றத, சிஎம் ஸ்டாலின் வந்து அதை அப்போஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பேரெல்லாம் எனக்கு அவர் சொன்ன மாதிரி தெரியலங்க. அவரு பேர் சொல்ல நீங்க சொல்றீங்க பேரு. கவுன்சில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கெல்லாம் ஒத்துட்டு இல்ல இங்க வந்து வேலை பேசுறாங்களே. சொல்லுங்க, நீங்க யார் பேரும் எடுக்கல, அண்ணன் எடுக்கிறாரு பக்கத்துல. கவுன்சில்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் இதை அப்போஸ் பண்ணாதப்போ இங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து இதை அப்போஸ் பண்ணதுன்னா அதை என்ன? கவுன்சில்ல ஐட்டமா பேசுறோங்க. இன்னைக்கு இந்த ஐட்டம் வந்திருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்திருக்கு, இல்ல பிரெட் பன்னு ஜாம் வந்திருக்கு, அந்த ஐட்டமா பேசிட்டு போறோம். அதுல யாருக்கு என்ன வேணும்? சில ஸ்டேட்ஸ் இருக்காங்க, சில விஷயம் அந்த ஸ்டேட்டுக்கு தான் பொருந்தும். அவங்க கொஞ்சம் கெட்டியா சொல்லுவாங்க, இல்லைங்க இது எங்க ஒரு ஸ்டேட் தான், மீதி ஸ்டேட்டுக்கு இல்லைங்க, இதை பாருங்கன்னு. அப்ப எல்லாரும் திருப்பி அதை பத்தி பேசுவாங்க. அதனால ஜிஎஸ்டி கவுன்சில்ல பேசுறது ஐட்டமா ரெவென்யூ பத்தி பேசுறோம். இங்க எனக்கு புரிதல் என்னன்னா, அதையும் ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு மொத்தமா ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூ பத்தியும் பேசுறாங்க. அதனாலதான் நான் 2யும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பதில் கொடுத்தேன்.
The fact is that this region is so industrialist, is facing one of the worst years, largely also because it is highly export oriented. They are expecting some sort of support from the government, though they present it in different ways or in different terms. Whatever. So, is there any possibility of the central government, apart from those announcements that you made in the budget, to give any special effort to revive these industries? By industry. Right? Yes. No, the problem is, the basic problem is that there is a huge slowdown in demand. Ma'am, it's very well for you as a journalist to give me this picture of, broader economic and smaller issues which come into the smaller meaning micro level issues. If there are export oriented sectors which are affected because of global demand falling down or stagnation in global demand, then the approach to revive or keep that industry, that particular sector alive is of one nature. I have to address that for that industry. So you cannot club everything to me and then say, is there a solution? Sector wise I have to look at and also make the concerned departments to look into it and then deal with it. One was garments. Yes, they've given me the proposal. I'll have to go back to the textile ministry and work with them to see what is in their mind that they want to take it up and whatever suggestion they give me, I'll go ahead with it. Eventually we want to help. But the formulation is not for the finance minister to give an answer for every sector. It is dependent. Heavy industry has a minister, separate ministry, they'll have to take a call on it. Pharmaceutical has a separate minister, separate ministry, they'll have to take a call. All of them are export driven. So for me, I can only say when the proposal comes, I'll like to support, but the proposal has to come from the respective ministries. Tamil Nadu Chief Minister, he is from USD. So the government says his research is aiding a lot of foreign investment, but opposition is saying this is an eyewash. So the finance minister, what are your views? No, I want the chief minister to make every attempt to get more investment to the state. And if he's doing this, very welcome, let him do it. But what comes is a different story. I wouldn't be able to comment on it till now. Once the realizations happen, meaning MOUs are signed, commitments orally are made or informally are made, and after that money comes. Not just for Tamil Nadu. Every state which makes an effort, this is the process which it goes through. Let's see what comes. மேம், நீங்க ஒடிஷா டிஃபென்ஸ் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் கோயம்புத்தூர் அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணதுனால இங்க ஒரு பெரிய பூஸ்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ இங்க இதே அதே மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனம் இங்க அமைக்கணும் அப்படிங்கிறது லாங் பெண்டிங் ரிக்வெஸ்டா இருக்கு. ஸோ நீங்க கோயம்புத்தூருக்கு தொழில் வளர்ச்சிக்கு அதிக உதவி செஞ்சுட்டு வர சூழ்நிலையில அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு பத்தி உங்களுடைய ரிக்வெஸ்ட் இருக்கு, பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு தேவையான அந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வித்தவுட் கண்டிஷன் கொடுக்குறாங்க. லோக்சபா எலெக்ஷன்ல கொடுத்தனாங்க. நீங்க அதை எப்படி இப்ப எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் வந்து எப்ப பண்றீங்க? அது பிரைவேட் கொடுப்பீங்களா இல்ல ஏஏ தான் பண்ண போறீங்க? சிவில் ஏவியேஷன் தான் கேட்கணும். எனக்கு என் கையில அதுக்கு பதில் இல்லை. ஆனா நான் ஃபாலோ பண்றேன். அதாங்க அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபார்முலேஷன் எடுப்பாங்க. இப்ப ரோட்ஸ்ல பாருங்க, சிலது பிபிபி, சிலது ரிவர்ஸ் ஹேம் மெத்தடுங்கிறாங்க. ஸோ ஹைபிரிட் ஆனுவிட்டி. ஸோ அந்தந்த மினிஸ்ட்ரி அவங்கவுங்களுக்கு தகுந்த விதத்தில் அதை ஃபார்முலேட் பண்ண பிறகு தான் என்கிட்ட வரும். அதுக்கு முன்னாடி நான் கமெண்டே பண்ண முடியாது, எனக்கு ஃபார்முலேஷனா என்னன்னு தெரியாதுங்களே. ஆனா இந்த விஷயத்துல லேண்ட் வந்துருச்சு, கோயம்புத்தூர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப், நம்மளுக்கு ஏர்போர்ட் சரியா இருக்கணும். நான் அதை அவங்க கிட்ட ஃபாலோ பண்றதுக்கு மாத்திரம் உறுதி வாக்களிக்கிறேன். பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ நீங்க கொடுத்திருந்தது நாளைக்குள்ள வந்து நாங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு. நாங்க எங்க மேனிஃபெஸ்டோ ஒவ்வொரு வாக்கும் நிறைவேற்றுற கட்சிங்க எங்க கட்சி. கொடுத்த மேனிஃபெஸ்டோல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நிறைவேற்றுவோம், கவலைப்படாத. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். நீங்க ரொம்ப உற்சாகமா மீதி பேருக்கு வாய்ப்பே கொடுக்காம கேட்டுட்டு you may ask, but there are others. You may ask, there are others. இல்லைங்க, தப்பான செய்தி. தயவு பண்ணி இங்க நான் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கை கூப்பி விண்ணப்பம் வச்சுக்கிறேன். இந்த செய்தியை மாத்திரம் நீங்க தயவு பண்ணி வித்வுட் வெரிஃபிகேஷன் போடாதீங்க. பேங்க்ல ஜன்தன் அக்கௌண்டா இருக்கட்டும்,
இல்ல கரண்ட் அக்கவுண்ட் ஏழைகள் வச்சிருக்கிறது இருக்கட்டும், இல்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் அவங்க வச்சிருக்கட்டும், இது எதுக்குமே சார்ஜஸ் இல்ல. இது யாரு பிரச்சாரம் பண்றாங்களோ இதை உடனே ரொம்ப உற்சாகமா எல்லாரும் எடுத்துட்டு போட்டுட்டு ஐயோ ஏழைங்க அக்கவுண்ட், ஏழைங்க கிட்ட இந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு எப்போதுமே திட்டம் இருந்ததுல இருக்கும் இருக்காது. நான் கணக்கச்சிதமா சொல்றேன் உங்களுக்கு. கோவையில வெட்டியார் ரோடு இந்தியன் பேங்க்ல 1000 ரூபீஸ் இல்லைன்னா அவங்க 250 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அக்கௌண்ட் வந்து அவங்க இதே மாதிரி எடுத்துருக்காங்க. தயவு பண்ணி நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு விவரம் எனக்கு அனுப்பி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அது காசு அக்கௌண்ட்டோ ஜன்தன் அக்கௌண்ட்டோ இருந்து பேங்க் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணாங்கன்னா அது தப்பு. இந்த டிஜிட்டல் பண வசதிக்கு டாக்ஸ் பரவலா இல்லைங்க, அது ஜிஎஸ்டி கவுன்சில் பார்க்கணும். அது இன்னும் அதுல முடிவு எடுக்கல. அவங்க எடுப்பாங்க டிசிஷன். நான் வாய்ப்பு இருக்கா இல்லையா எப்படி எப்படி ஆமாங்க, முடிவு எடுக்கட்டும். முதல்ல முடிவு எடுக்கிற நிலைமைக்கு வரட்டும், அப்ப பாப்போம். இருங்க ஒரு நிமிஷம், என்ன ஆயிடுச்சு? முடிச்சிடணுங்கிறீங்களா? இல்ல இல்ல பாருங்க பாருங்க, நீங்க பாத்துக்காங்க. ஆனா இப்படி நான் கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்திருக்கேன். இல்ல இல்ல அத மினிமம் என்ன அக்கௌண்ட்ன்றத எங்களுக்கு கொஞ்சம் விவரம் கொடுங்க. ஹரி பகவான், தயவு பண்ணி 1000 கம்ப்ளைண்ட் இருந்தாலும் 1000 எனக்கு அனுப்புங்க, நான் பாக்குறேங்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம், இப்ப யாரோ ஒரு பக்கம் கேள்வி கேட்டீங்கன்னா ஐ கேன் அட்ரஸ். ஒரு நிமிஷம் வரேங்க உங்கள்கிட்ட. நீங்க கேட்டது சரிங்க. அந்த பேங்க்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது 10,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வச்சிருந்தா தான் உங்க அக்கவுண்ட் இங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லி அக்கவுண்ட் நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். பட் நான் சொன்ன விவரம் உள்ள அக்கவுண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ரூல் பிரகாரமே அவங்க சார்ஜ் பண்ண முடியாது. நான் ஒரு தரம் வெளிப்படையா ஒரு விளம்பரம் போட்டுறேங்க, எல்லாருக்கும் விஷயம் தெரியட்டும். நான் சொல்றத நான் விளம்பரம் மூலமா சொல்ல வைக்கிறேன். பட் நல்லது, இப்ப கேட்டீங்க, நல்லதாச்சு, சொல்லிட்டேன் பதில். நீங்க சொல்லுங்கப்பா. எது எது பொதுமக்கள் தான். நான் 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், 20% டேக்ஸ் அப்படின்னா 10,000 நான் வரியை கட்டுறேன். ஆனா அந்த வரி நிஜமாவே கவர்மெண்ட்டுக்கு போச்சா இல்லையான்னு ஒரு பப்ளிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி? பில்லு வாங்கணும், அதுல அந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு போடணும். அதை தவிர சும்மா ஒரு நீங்க இவ்வளவு கிளியரா நல்லா கேக்குறீங்கன்றதுனால சொல்றேன், ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் இந்த கடைக்கு சரியானதான் செக் பண்ணிடலாம். இந்த ஃபேக் அலர்ட் பண்ற மாதிரி உடனே நீங்க அந்த கம்பெனியோட, நான் வேணா உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்து அனுப்புறேன். அதை போட்டீங்கன்னா இந்த சரியான கம்பெனி தானா, இதோட சரியான ஜிஎஸ்டிஎன் நம்பர் தானா அதுல வந்துடும். நீங்க அதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டிஎன் நம்பரை டைப் பண்ணி அந்த கம்பெனி பேர் போட்டீங்கன்னா அது மேட்ச் ஆகுதா இல்லையா, இல்ல ஃபேக் நம்பரா, இந்த வரி இவங்க கலெக்ட் பண்றாங்க ஆனா கவர்மெண்ட்டுக்கு போவாதா அப்படிங்கறது உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும். அந்த லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புறேன். இல்ல அவங்க பில்ல தட் தே ஆர் அப்லோடிங் இட்ன்றது கூட உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு டவுட் வந்துச்சு அதுக்கப்புறம் கூடனா நீங்க எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அனுப்பினா இம்மீடியட் ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்க மேல இல்ல, அவங்க மேல. விஸ்வகர்மா லோன் வந்து இந்தியா முழுக்க இது பண்ணிருக்கோம், தமிழ்நாட்டிலேயே விஸ்வகர்மாலையும் இருக்காங்க. எந்த ஸ்டேட்ல இது அதிகமா இதா இருக்கு? ஏன் ஒரு ஒட்டுமொத்தமா இதுக்கு பெரிய ஏதோ வரவேற்பு இல்லாம இருக்கு? ஒட்டுமொத்தமா நல்ல வரவேற்பு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல சிலதான நாங்க எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு எங்க மனசுல வந்துருச்சுங்க. இது குலத்தொழில இல்ல, விஸ்வகர்மான்றதுக்கு வர்ணனை நாங்க முதல்ல கொடுத்துட்டோம். யாரா இருந்தாலும் அவங்க கையில ஒரு உளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா. இது ஜாதியோட கனெக்ஷனே இல்ல. அதனாலதான் 18 தொழில் அதுல லிஸ்ட் பண்ணிருக்கு. அதுல முடி திருத்துபவரும் இருக்காங்க, சிமெண்ட் பிரிக் வச்சு வேலை பண்ற மேஸ்திரியும் இருக்காரு, படகு தயார் பண்றவங்களும் இருக்காங்க.
அது யாரா இருந்தாலும் சரி, அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், 500 ரூபா பெர் டிஎம் கொடுக்குறோம். அதை தவிர 15,000 ரூபா கிட்டு கொடுக்குறோம் அவங்க தொழிலுக்கு. அதனால மத்திய அரசின் மூலமா நல்ல திட்டங்கள் வந்துருதே அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தடை ஏற்படுத்தி, அதுல இந்த திராவிட அரசியலோட லைன் இருக்கு பாருங்க, குலத்தொழிலுக்கு எகேன்ஸ்ட் நாங்க, ஜாதிக்கு எகேன்ஸ்ட் நாங்க, ஹிந்திக்கு எகேன்ஸ்ட் நாங்க. இங்க நடக்கிறதையெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க நீங்களே. ஜாதிக்கு எகேன்ஸ்ட் நீங்க, சமத்துவம் நீங்க, ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க, ரோட்ல காஸ்ட் வார் நடக்குது. நான் மணிப்பூரை பத்தி உங்களுக்கு பதில் கொடுக்கறேங்க. நாங்க பாஞ்சு ஓடுற ஆளுங்க இல்ல. நீங்க குதர்க்கமா நடுவில் நான் பதில் சொல்லும் போது கேள்வி கேட்காதீங்க. நான் கேட்கிற கேள்வி நியாயமானதா இருந்தா கேளுங்க, இல்லைன்னா இல்லைங்க வேற விதம் சொல்லுங்க. நடுவில் கேட்கறதுனால நான் ஓடிட மாட்டேன். மணிப்பூருக்கும் பதில் கொடுக்கறேன். சோ இங்க ஜாதி கலவரம், குடி தண்ணி இல்ல, மலத்தை கலந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல. இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? சமத்துவம் பேசுறீங்களா? ஹிந்தி வேண்டாம் 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 சொல்லி எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கும் ஹிந்தி பேசுறதுக்கு திணறோம். ஏன்னா இங்க போட்டு அடிச்சு அடியில ஆனாலும் பேசுறோம். நான் ஹிந்தி பேசிதான் ஆகணும்னு சொல்லல. இன்னைக்கும் எனக்கு என் தமிழ் பற்று இருக்கு. எனக்கு இன்னைக்கும் என்னோட புறநானூறோ திருக்குறளோ நான் இன்னைக்கும் படிக்கிறேன். அதனால ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு நல்ல திட்டங்கள் பாமர மக்களுக்கு ஏழைக்கு போகக்கூடிய திட்டம் வந்துச்சுன்னா, ஐயோ வந்துடுச்சுன்னா மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துடும். நம்ம பண்ணக்கூடாது. இது ஜாதி, இது சமத்துவம், இது ஹிந்தி, இது இன்னொன்னு, இது ஆரிய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொழப்ப ஓட்டுறதுதான் இங்க ஓட்டமா இருக்கு. ஆனா கேந்திரிய வித்யாலயா அட்மிஷனுக்கு ஒவ்வொரு எம்பியும் வந்து கேட்டாங்க என்கிட்ட. என் தொகுதி மக்கள் கேட்கறாங்க, கொஞ்சம் கொடுங்க. ஏங்க ஐயோ நீங்களா, நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர் இல்ல, ஹிந்தி ஸ்கூலு கேந்திரிய வித்யாலயா என்கிட்ட ஏன் கேட்கறீங்கன்னு கேட்டிருக்கேன். முகம் மீத கேட்டிருக்கேன். இல்லைங்க எங்க தொகுதி மக்கள் கேட்கறாங்க. அப்போ தொகுதி மக்களுக்கு மாத்திரம் கேவி குவாய்ட்டா நீ வாங்கிட்டு போயிடுவ. ஆனா வெளியில பிரச்சாரம் பண்றோம் கேவி கேந்திரிய வித்யாலயா ஹிந்தி திணிப்பு. என்ன ஹிப்போக்ரசி இது? என்ன ஹிப்போக்ரசி? இது முதல் முறையை நான் சொல்லல, நிறைய பேர் சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டில். பெரிய பெரிய ஆளுங்க அரசியல்ல பெருசா இருக்கிறவங்க அவங்க வீட்டு உறுப்பினர்கள் நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி கத்து கொடுக்குறாங்க. ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு மாத்திரம் ஹிந்தி ஒழிப்பு, ரயில்வேல போர்டை போட்டு தாரை போட்டு அடி, ஹிந்தியில இருக்கிறது மாத்திரம். இந்த ஹிப்போக்ரசி தாங்க தமிழ்நாட்டில் முன்னு நிக்குது. சொல்லுங்க என்னங்க மணிப்பூர்? நான் கேட்கிறேன், நார்த் ஈஸ்ட்ல இப்ப இல்ல, 2018 அப்புறம் 14 அப்புறம் இல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை முறை கலவரம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நாங்க சொல்றேன், மிசோராம்ல நடந்த ஒரு மேஜர் கலவரத்துல ஆர்மியை அனுப்பி நம்ம மக்களையே கொலை பண்ண வச்சது காங்கிரஸ் கட்சி. நீங்க மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு எத்தனை தரம் வேணா கேளுங்க, இதுக்கு பதில் காங்கிரஸ்காரங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல நடந்த கலவரம் டைம்ல எத்தனை மத்திய அமைச்சர்கள் போயிருக்காங்க மணிப்பூர்? ஹோம் மினிஸ்டர் போய் 3 நாள் இருந்தாரு, அங்கேயே இருந்தார். இந்த குரூப் அந்த குரூப்னு இல்லாம எல்லா குரூப்பையும் போய் பார்த்துட்டு வந்தார். மணிப்பூர், நான் உங்களை கேட்கிறேன், மணிப்பூர் நீங்க போய் யாரை கேட்கணுமோ கேளுங்க. நீங்க பத்திரிகையாளர், அவங்க சொல்றதை எங்களை கேட்பீங்க, எங்களை நாங்க சொல்றதை அவங்களையும் கேட்பீங்க, நான் நம்புறேன். போய் தயவு பண்ணி அவளுங்க கேளுங்க. ஏங்க மிசோராம்ல நம்ம மக்களையே போய் அடிக்கிறதுக்கு ஆர்மி அனுப்பினீங்களா? அது எந்த விதத்துல ஜனநாயகம்? இருங்க, நீங்க உடனே தடுக்கல பாஞ்சா பாய்க்கு பாய்க்கிற கதை என்கிட்ட விடாதீங்க. தயவு பண்ணி இருங்க, ஒரு நிமிஷம் முழுமையா கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. ஹோம் மினிஸ்டர் போய் 3 நாள் இருந்தாருன்னு நான் சொல்றேன், பவர்ல இருக்கிறவங்க தான். ஆனா இந்த கேள்வி குதர்க்கமா கேட்கறவங்க, உங்களை சொல்றேன், நான் கேட்கறவங்க, அவங்களை நீங்களும் திருப்பி கேட்கணும். அதான் அது ஒன்னேதான். பிரைம் மினிஸ்டர் பதில் கொடுக்கறேன்னு வாங்க. அதான் ஜனரஞ்சகமா பேசுறது கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் ஒருத்தர் அதுல. பட் விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எதுவும் சொன்னீங்க, அதுல எனக்கு டைவர்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். இல்ல பிஎம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அது பிஎம் பார்லிமெண்ட்ல பதில் கொடுக்கணும், சர்ச்சை வேணும். பிஎம்ஏ வந்து பதில் சொல்லு, ஏன் பயந்து ஓடுகிறாய் எல்லாம் போடுறீங்கல்ல. அவர் வந்து பதில் சொல்றதுக்கு வந்து நின்ன போது
எப்படி இருந்துச்சுங்க ஹவுஸ்? வாக் அவுட். அதுக்கப்புறம் கத்தின கத்தல் என்ன பதில் கொடுக்கிறாருல்ல, கேட்டுக்கங்க. ஒப்புதல் உடையதோ இல்லையோ, பதில் கொடுக்கிற பதில காதால வாங்குங்க. இல்ல, அவர் பதில் சொல்லி உண்மை வெளியில வந்துட போறதேன்னு அவரை பதில் சொல்ல விடாம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி கத்தினாங்கன்னா அன்பிலீவபிள் கத்தல். அதுல கட்சி எல்லாத்தையும் ஒரு டிசிப்ளினோட உட்கார வச்சுட்டு, சரி உங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னா பண்ணுங்க இல்லாம, எந்த மணிப்பூர்ல இருந்து 2 எம்பிஸ் வந்திருக்காங்களோ அவங்களோட எதிரில் அந்த மணிப்பூர் எம்பிஸ கையை காமிச்சு போய் கெட் இன் டு த வெல் அண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்னாரு. ஒரு மிகப்பெரிய தலைவர், நான் பேர் எடுக்கல. மணிப்பூருக்கு நியாயம் தேடணும்னா நீங்க மணிப்பூர்காரரே நிக்க வச்சு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு நீங்க அப்படி உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருப்பியா, கண்ணடிப்பியா? என்னது ஜனநாயகம்? ஜனநாயகம், இன்ஸ்டிடியூஷன், மைனாரிட்டி பீப்புள், இவங்களை பத்தி பேசுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பேசணும். இது எப்பேற்பட்ட கட்சி? காங்கிரஸ் கட்சி. நீங்க காங்கிரஸ் பத்தி பேசுறீங்களோ இல்லீங்களோ, வேற யாரை பத்தி பேசுறீங்களோ எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, பஞ்சாப்ல நடந்த கலவரத்துக்கு மன்னிப்பு கேட்க வச்சது யார? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் இல்ல. மன்மோகன் சிங்கை வச்சு கேட்க சொன்னாங்க மன்னிப்பு. எந்த மக்களை நீங்க யார அடிச்சீங்களோ, அந்த மக்கள் உங்க மேல கோபமா இருக்காங்களோ, அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்பது அந்த சிக் சமூகத்தை சேர்ந்தவரை வச்சே கேட்க வச்சாங்க. நான் இன்னைக்கு நேத்திக்கு பார்லிமெண்ட்ல பாக்குறேன், மணிப்பூருக்கு நியாயம் கேட்கறவங்க மணிப்பூர் எம்பிஸ கீழே வெள்ளில் இறங்குனாரு. கொஞ்சம் நியாயம் இருக்கணுங்க, ஈவு இறக்கணும், மனசுல இருக்கணும். மத்திய கல்விக் கொள்கை ஏற்காதனால தமிழகத்துக்கு வழங்கப்படக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்கான 523 கோடி வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு தர்மேந்திர பிரதான் நல்ல பதில் கொடுத்திருக்காரு விவரமா. நீங்க MOU சைன் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு லெட்டர் எழுதிட்டு அந்த MOU ஃபார்மேட் உங்களுக்கு அனுப்பி கொடுத்த பிறகு அதை மொத்தம் தலைகீழா மாத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு MOU சைன் பண்ணுங்கன்னா, MOUங்கிறது ஒரு டைப், எல்லா ஸ்டேட்டுக்கும் அதே போகுது. நீங்களும் அதே மாதிரி MOU கொடுத்து கையெழுத்து போட்டுக்கங்க. இல்ல அதை மாத்திட்டு நாங்க எங்க இஷ்டத்துக்கு நடத்துவோம், ஆனாலும் மத்திய அரசே பணத்தை கொடு. சென்னை 2வது மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கும் வந்து மத்திய அரசு நிதி வழங்குது. அது கொஞ்சம் நான் விவரமா சொல்லணும், நீங்க பொறுமையா கேட்பீங்கன்னா சொல்றேன். மெட்ரோ ரயில் 1 இது 2வது ஃபேஸ். மெட்ரோ ரயில் 1க்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அப்படியே ஃபுல்லா டீல் பண்ணி பணம் கொடுத்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா நடத்தி 2019 லான்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா? நான் கையில டேட்டா வச்சுக்கிறேன், நீங்க அப்புறம் தப்பு ரைட்டு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸுங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சென்னை மெட்ரோ 54 கிலோமீட்டர் லென்த், 2 லைன். இது 2015 ஆரம்பிச்சு கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்டா, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா 19 லான்ச் ஆயிடுச்சு. அதுல இன்னைக்கு தேதி வரைக்கும் 4 லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றாங்க. அதுல 60% காஸ்ட் நாங்க எக்ஸ்டர்னலி எடுத்துட்டு வந்தோம், லோன்ஸ் மூலமா, வேர்ல்ட் பேங்க், ADB அந்த மாதிரிலாம். சரி, இப்போ ஃபேஸ் 2க்கு வரேன். நீங்க கேட்ட கேள்வி, அதுல 3 லைன் 118 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். ஃபேஸ் 2 2018 ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொபோசல் that it will be a state sector scheme. ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொபோசல் 2018 ஸ்டேட் செக்டர் ஸ்கீமா நடத்துறோம். சென்டர்ல இருந்து எக்விட்டி பார்ட்டிசிபேஷன் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்கீம். அதோட அர்த்தம் என்னன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்விட்டிக்கு 1 பைசாவும் கொடுக்காது,
10% ப்ராஜெக்ட் காஸ்ட் மாத்த நாங்க கொடுப்போம். No, it's a participation for what do you call some essential administration. I'll explain that. Project cost it would be part of the project cost. So state sector project ன்றதுனால மொத்த லோன் ஸ்டேட் கவர்மெண்டோட பிஸ்கல் டெபிசிட்ல கவுண்ட் ஆகணும். அதுதான் கடன் யாரு மேல உழுது, கடன் பேமெண்ட் ஒண்ணு, கடன் நீங்க பாரோவிங்க உங்க மேல போட்டுக்கிறீங்களா சென்டர் மேல போடுறீங்களா? சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா சென்டர் மேல இருக்கும். டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் 63,246 கோடி, 63,246 கோடி. இதுல 2021 பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கும், அது அதன் மூலமா கிளியர் ஆகணும். அதுல எப்படி வந்துச்சுன்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு மூலமா கிளியர் பண்ணப்பட்டது 22,228 crore கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓடுது. அதாவது ஈக்விட்டி அண்ட் சபார்டினேட் டெட் அவங்களோடது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்விட்டி சபார்டினேட் டெட் 7,425 crore. மல்டிலேட்டரல் அண்ட் பைலேட்டரல் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மூலமா வாங்கி கொடுக்க வேண்டிய கடன் 33,593 கோடி. சோ இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்க? 2022க்குள்ள கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மத்திய அரசு நெகோசியேட் பண்ணுங்க லோன்ஸ், AIIB, NDB, ADB இவங்க எல்லார்கிட்டையும் நெகோசியேட் பண்ணி எங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா சொல்லாம ரஃபா வருஷம் நடந்தது சொல்றேன். 2018 டிசம்பர் ஜைகாவோட லோன் அக்ரிமெண்ட் ஆச்சு. 2021 அக்டோபர் AIIBயோட லோன் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். 2022 டிசம்பர் திருப்பி இன்னொரு டிரான்ச் ஜைகாவோட டிஸ்கஷன் ஆயிடுச்சு, ஜப்பானீஸ் ஏஜென்சியோட. 2022 டிசம்பர்லயே இன்னொன்னு ADBயோட ஆயிடுச்சு. 2023 ஜூன் AIIBயோட இன்னொரு டிரான்ச். மொத்தம் 21,560 கோடிக்கு நாங்க நெகோசியேட் பண்ணி லோன் வரவழைச்சிட்டோம். சென்னை மெட்ரோ இத்தனை பணம் நம்ம லோன் மூலமா அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம், நெகோசியேட் பண்ணிட்டே இருக்கோம். 21,560 கோடி ஏற்பாடு ஆயிடுச்சுங்க. 18, 21, 22, 22லயே இன்னொன்னு 23 இப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா வரவழைச்சு கொடுக்கிறோம் லோன். இந்த 21,560 கோடியில யூட்டிலைசேஷன், அதாவது இப்ப வரைக்கும் எவ்வளவு உபயோகிச்சிருக்காங்கன்றதுக்கு கணக்கு சொல்றேன். 5,880 கோடி, அதாவது 27% தான் இப்ப வரைக்கும் யூட்டிலைஸே பண்ணிருக்காங்க. பணம் இருக்குது, வந்துருச்சு, நீங்க அதை வச்சுட்டு நடத்தலாம். ஆனா இவ்வளவுதான் யூட்டிலைஸே பண்ணிருக்காங்க. சோ லோன் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு, 21,560 கோடி வந்துருச்சு. ஆனா நாங்க இப்ப வரைக்கும் 5,880 கோடி தான் உபயோகிச்சிருக்கோம். இதுல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன ஒண்ணு, ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்டா இருந்துச்சுன்னா FRBMல நீங்க கடன் வாங்கும் போது அது ஸ்டேட் சட்டங்க, சென்ட்ரல் சட்டம் இல்ல. மோதியை போட்டார் எங்க மேல கண்ட்ரோல் இல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்ல அசம்பிளியில பாஸ் பண்ணப்பட்ட FRBM ரூல் பிரகாரம் ஒரு நிமிஷம் 2.5 நினைக்கிறேன், சாரி ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஸ்டேட்டோட FRBM ரூல் பிரகாரங்க நீங்க அப் டு 2.5% ஆஃப் யுவர் GSDP நீங்க பாரோ பண்ணலாம்.
அதை கோவிட் போது நாம் ரேஸ் கூட பண்ணோம். ஐ திங்க் இட் இஸ் அப் டு 3% நீங்கள் ஜிஎஸ்டிபியில் பாரோ பண்ணலாம். இப்போ 27% தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. இது ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட்ன்றதுனால வர கடன் உங்கள் எஃப்ஆர்பிஎம் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேர்டன். அதே இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பேர்டனை எடுத்துக்கும். நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நாங்கள் இந்த டியூ கோர்ஸ் whenever you think it's fit we'll take it up. நாங்கள் எடுத்துக்கிறோம் சென்ட்ரல் செக்டர். ஆனா வரவழைச்ச பணத்தை இப்ப வரைக்கும் யூஸே பண்ணாம சென்ட்ரல் கவர்மெண்டே நீங்க சென்னை மெட்ரோக்கு பணம் கொடுக்கலன்னா அந்த முயற்சி பண்ணி லோன் வரவழைச்சு கொடுக்கறதெல்லாம் யாரு? பின்ன 2018 சொன்னது யாரு? ஸ்டேட் செக்டர் ஸ்கீம்ல இருக்கட்டும்னு. லேட்டர் ஆன் சப்சிக்வென்ட்லி as time comes நாங்க வேணும்னா எடுத்துக்கிறோம் சொன்னது நாங்க சொல்றோம், டெஃபினட்டா சொல்றோம். சோ இப்படியாக இதுல இத்தனை விதமான நுணுக்கங்கள் இருக்கும்போது குத்து மதிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு சென்னை மெட்ரோக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா எப்படிங்க? இத்தனை நெகோசியேட் பண்ணி வரவழைச்ச பணத்தை நீங்க 5000 கோடி கூட ஃபுல்லா யூஸ் பண்ணாம 6000 கோடி கூட ஃபுல்லா யூஸ் பண்ணாம 5880 யூஸ் பண்ணிட்டு மீதி 21,000 இருக்கிற பணத்தை நீங்க யூஸ் பண்ணலாமே? இல்ல, ஏன்னா எங்க மேல கடன் ஜாஸ்தி ஆயிடும், எங்களுக்கு வேணாம், நீங்க அந்த கடன் சுமந்துக்கங்க, நீங்க கொடுங்க. சரி, முதல்ல இருந்து சொல்லிருக்கலாமே. 2018 it was you who chose to go through the state sector scheme. So எல்லாத்துலயுமே முழு விஷயத்தை சொல்லாம மோடி அரசுக்கு எகேன்ஸ்டா உபயோகமா இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ல அரை பொய், அரை நெஜம், அரை விஷயம் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நிறைய உற்சாகமா கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் கேட்கறாங்க. நான் பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா ஃபுல் ட்ரூத்தை போடுங்க, முழுமையான விஷயத்தை வெளிப்படுத்துங்க. அதுல உங்களுக்கு உகந்தது இல்லாதது நான் போட மாட்டேன் அப்படின்னு பண்றதுனால யாரோ ஒருத்தர் வந்து பேசினா போறோம். இதுல ஒளிஞ்சு தெரியறதுக்கு ஒண்ணுமே இல்லதா? நான் டேட்டாவோட கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? 2018 that it will be a state sector scheme and later on நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்க சரி all right let's see as the time goes we'll take it over. So don't blame us. ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற அளவுக்கு பேசாதீங்க. இத்தனை நெகோசியேஷன் ஆயிருக்கு, இவ்வளவு 21 கோடி நாங்க மல்டிலேட்டரல் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபார் சென்னை மெட்ரோ, வேற யாருக்கும் இல்ல. For what? The Coimbatore Metro project has been returned by the center now. I don't know the details. I'll have to find out. அது நம்ம DBR itself ராகுல் காந்தி யூஎஸ் போயிருக்காரு. என்னங்க? எதிர்க்கட்சி அந்தஸ்தோட வந்து ராகுல் காந்தி வந்து யூஎஸ் போயிருக்காங்க. அங்க அவருடைய பேச்செல்லாம் எப்படி பாப்பீங்க மேடம்? அது இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி டெஃபினட்டா நீங்க பிரதமரை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, இந்த கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, எத்தனையோ விஷயம் எடுத்து சொல்லுங்க. நாங்க அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், பதில் சொல்லுவோம். ஆனா வெளிநாட்டுல போய் பேச்சு சுதந்திரம் எனக்கு தான் இருக்குன்றதுனால இத்தனை விமர்சிக்கிறது, அதோட இல்லாம பாரத நாட்டுக்கு விரோதமா செயல்படுற ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பேசியிருக்காரு. இது நான் சும்மா கற்பனையில சொல்ல, போட்டோ வந்துட்டே இருக்கு. பாகிஸ்தான் பணம் கொடுத்து பிஓகேக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு போன ஒரு பெண் செனட்டர், காங்கிரஸ் உமன், அவங்கள கூட பார்த்து பேசுறாருங்க. ஏங்க இது நாட்டுக்கு, நீங்க நாட்டுக்குள்ள எத்தனை வேணா விரோதம் பேசுங்க, கொள்கை விரோதம் பேசுங்க, அரசியல் விரோதம் பேசுங்க, இல்ல உங்களுடைய எக்கனாமிக் பாலிசி எங்களுக்கு ஒத்துக்காது, இது இப்படி இருக்கணும் அப்படி தாராளமா. அதுல நம்ம எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றோம், மக்கள் ஏத்துக்கிறாங்க, மத்த மக்கள் நிராகரிக்கிறாங்க, என்ன வேணா நடக்கட்டும். ஆனா வெளிநாட்டுல போய் நம்ம நாட்டுக்கு எகேன்ஸ்டா இருக்கக்கூடிய சக்திகளோட உட்கார்ந்து அங்க போய் கண்டபடிக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, நீங்க தனிநபரா இருந்த போது கொடுக்கறதே தப்பு, நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை. அதுவும் இப்ப லீடர் ஆஃப் த ஆப்போசிஷனா இருக்கிற பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி போய் பண்றாருன்னா இது கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? நாங்க இப்ப வரைக்கும் நிறைய கேள்வி கேட்டிருக்கோம். அவங்க சைனாவோட போட்ட ஒப்பந்தம் என்ன, அந்த சைனாவோட போட்ட ஒப்பந்தத்துல என்னெல்லாம் விஷயம் இருக்கு அதை எடுத்து சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்க விரும்புறேன். உங்க தோழமை கட்சி வெளிநாட்டுல போய் அவங்க இப்படி பேசுறாங்க, நாட்டுக்கு விரோதமா நிறைய செயல்பாடு இருக்கு, சைனாவோட அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்களா?
தோழமை கட்சியோட இருக்கும்போது அந்த தோழமை கட்சி பண்ணக்கூடிய செயல்பாடுகள் நாட்டுக்கு விரோதமா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்களா? 39+1 மெம்பர் பார்லிமெண்ட்ல உங்களால அவங்களுக்கு பலம் வந்து அவங்க இன்னைக்கு 100 கூட ரீச் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கான தேசபக்தி உங்கள இல்லீங்களா? டிஎம்கேல இல்லீங்களா? அது அது என்ன விதத்துல எனக்கு நிஜமா மனசுல எவ்வளவு வேதனைப்பட்டேன்னா சொல்ல முடியாதுங்க. சீக்ஸுக்கு அதான் சர்தார்ஜிங்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில். அந்த சீக்கியர்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல அவங்களோட குருத்வாராவை போட்டு அடிச்சு நொறுக்கி அதுல இருக்கக்கூடிய பவித்திரமா இருக்கக்கூடிய சில பொருள்களை நாசனம் பண்ண போறாங்கன்ற செய்தி கிடைச்சு நம்ம அம்பாசிடர் மூலமா அதை போய் மரியாதையை எடுத்துக்கிட்டு வந்து டெல்லி ஏர்போர்ட்ல இறங்கும் போது ஹர்தீப் பூரி அவர்களே போய் அதை தலைமையில வச்சு மரியாதையை எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஏதுவா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சது. அதே மாதிரி 1984 இந்திரா காந்தி அம்மா இறந்த பிறகு நடந்த கலவரத்துல எத்தனை சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுல முன்னிலையில நின்று அதெல்லாம் பண்ணுங்கடா கொலை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்த காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு மேல இன்னைக்கு தேதி வரைக்கும், இன்னைக்கு தேதினா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்ஷனே எடுக்காம இருந்தாங்க. அந்த ஆக்ஷன் எல்லாம் எடுக்க வச்சது நரேந்திர மோடி அவர்கள். கோர்ட் மூலமா அவங்களுக்கு இன்னைக்கு சார்ஜ் ஷீட் அவர் மேல போடப்பட்டிருக்கு காங்கிரஸ்ல இந்த கலவரத்துக்கு பின்னாடி இருந்தவர். ஆனா அந்த குடும்பம் அவங்கள எப்போதும் பக்கத்துல வச்சுட்டே இருப்பாங்க. சீக்கியர்களுக்கு எதிராக இவ்வளவு நீங்க பண்ணிக்கிட்டு அங்க போய் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு உபயோகமா இருந்துச்சுன்னா யாருக்கு? கனடால இருக்கக்கூடிய அந்த கனிஷ்கான்ற நம்மளுடைய ஏர் இந்தியா பிளைட்டை பாம்பு போட்டு வெடிச்சு எத்தனையோ மக்கள், தமிழ்நாட்டில் எத்தனை பேரோட குடும்பங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு மெம்பர் இறந்திருப்பாங்க அந்த கலவரத்தில். எங்க குடும்பத்தில இருந்தும் இறந்து போனவங்க இருக்காங்க. அந்த கனிஷ்கான்ற அந்த அநியாய டெரரிஸ்ட் பாம்பு மூலமா கொல்லப்பட்ட அந்த குரூப்பை கனடால வச்சு காப்பாத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், டிப்ளமேட்டிக்கலி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கூட இல்லைங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்? அவங்களுக்கு உபயோகமா இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசின பேச்சு, அவங்கள ஒருத்தர் ராகுல் காந்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க. லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் இந்த நாட்டுக்கு ரொம்ப தெலுங்குல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, துர்தஷா அப்படின்வாங்க. அதாவது நம்ம கேடுகாலம். நம்மளுக்கு நிஜமா இப்பேற்பட்ட ஒரு லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் நம்ம நாட்டுக்கு விரோதமா பண்ணக்கூடிய சக்திகளுக்கு ஃபேவரபிளா அங்க போய் பேசிட்டு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வெல்கம் பண்றாரு. இந்த நாட்டில் சீக்கியர்களுக்கு மரியாதை இல்லையா? அவங்க டர்பன் கட்டிக்கிறதுக்கு முடியாதா? அவங்களுடைய குருத்வாராக்கு அவங்களுக்கு போறதுக்கு இடைஞ்சலா? நீங்க ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்க. குருத்வாரால நம்மளுக்கு கர்த்தார்பூர் சாஹிப்னு ஒரு இடம் இருக்கு. பஞ்சாப் ஸ்டேட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1 மைல் அவ்வளவுதான், நடந்தே போயிடலாம். அங்க கூட அனுமதி இல்லாம இருந்த காலத்துல பிரதமர் மோடி அவர்கள் ஒரு காரிடார் கிரியேட் பண்ணார். நம்ம நாட்டிலேருந்து சீக்கியர்கள் குரு நானக் தேவோட பெரிய அங்க இருந்து அவர் தபஸ் பண்ணார். அந்த கர்த்தார்பூர் சாஹிப் போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லாம இருக்கிற காலத்துல நம்ம பெர்மிஷன் வாங்கி கொடுத்து இப்போ அவங்க அந்த காரிடார் மூலமா அங்கேயும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுக்கான அனுமதி வாங்கி கொடுத்ததும் மோடி அவர்கள். சீக்கியர்களுக்கு விரோதமா இந்த நாட்டில் பயம் கலப்பி விட்டுருக்காங்க. இந்த அரசின் மூலமா நல்லது நடக்கல. சீக்கியர்களுக்கு சுதந்திரம் இல்லாம இருக்கா? யார் பேசுறா? சீக்கிய கலவரத்துல உள்கையா இருந்த மெயின் காங்கிரஸ்காரருக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்காத காங்கிரஸ் பார்ட்டியோட தலைவரா சொல்றாரு. டாக்டர் மன்மோகன் சிங்கை வச்சு சீக்கியர்களிடம் மன்னிப்பு கேட்க வச்ச அந்த காங்கிரஸ் பார்ட்டியோட தலைவரா சொல்றாரு சீக்கியர்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லைன்னு. சீக்கியர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை இந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு, சீக்கியர்களை கொன்னவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுக்காம இருந்த காங்கிரஸ் பார்ட்டியோட தலைவரா சொல்றாரு. இதோட அநியாயம் ஒன்றும் இல்லைங்க இன்னும் சொல்றது.
முதல்ல அந்த கட்சி அதை ஒத்துக்குதான் கேட்கணும். காங்கிரஸ் பார்ட்டி ராகுல் காந்தி அமெரிக்கால கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க ஒத்துக்கிறாங்களா? சீக்கியர் மீது கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை காங்கிரஸ் பார்ட்டி ஒத்துக்குதா? வெளிநாட்டுல போய் இப்படி பேசுறது அவங்க கட்சி தலைமைக்கு ஏற்புடையதா? காங்கிரஸ் பார்ட்டி முதல்ல அது விளக்கம் கொடுக்கணும். The Gurudwaras in America protested of this remark and they came on the road. Yes, Supporting India's stand because we are very safe in this country. that's right. ஜிகாமிக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அவர் 2-3 நாளா நான் ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல அட்மிட் ஆகி செஸ்ட் இன்ஃபெக்ஷனோ ஏதோ சொல்லியிருந்தாங்க. பேப்பர்ல வந்த செய்தி. ரொம்ப சீனியர் தலைவர். நான் படிச்ச அதே யூனிவர்சிட்டியில். ஆனா அவர் எனக்கு முன்னாடி பல வருஷங்கள் முன்னாடி படிச்சவர். ஜேஎன்யூல படிச்சவர். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ரொம்பவே தீவிரமா உழைச்சவங்க. பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால அவர் மெம்பரா இருக்கும்போது நான் அப்பதான் நுழைஞ்ச புதுசு 2014 அவங்க மெம்பரா இருந்து அவரை பார்த்திருக்கேன் பார்லிமெண்ட்ல செயல்படுறதுல. ஆழ்ந்த அனுதாபங்கள்.